கிங்டம் விஜய் தேவரகொண்டா நடித்து வெளியான படம் கிங்டம். ட்ரெய்லர் பார்த்தோம். ஏதோ சத்யா படத்தில் கமல்ஹாசன் இருக்கிற கெட்டப்லாம் வந்திருப்பார். ஜெயிலுக்குள்ளே ஒரு சண்டை வரும். பேக்ட்ராப் மியூசிக் அனிருத்து பயங்கர பிரம்மாண்டமாக மியூசிக்கு பார்த்து அது கேஜிஎஃப் ஸ்டைல்லாம் இருக்குது. ஏதோ வந்து ஒரு நீ போகிற இடம் வேறு ஒரு உலகம் அப்படின்லாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துருந்தாங்க. சரி கிங்டம் விஜய் தேவரகொண்டா படம் ஏதோ பயங்கரமாக ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் போய் உட்காந்தோம். உள்ளே போய் உட்காந்து ஃபஸ்ட்டு ஏதோ 1001 ஸ்டைலில் வந்து சோழர்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் பீரியடில் ஸ்ரீகாக்குளம் வாரில் நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சில குடும்ப உறுப்பினர்களெல்லாம் வந்து ஒரு தனி தீவுக்கு அனுப்பிச்சுட்றாங்க. 1001 படமே தாண்டா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்து ப்ரெசன்ட் டேயில் வருது. ப்ரெசன்ட் டேயில் விஜய் தேவரை கொண்டாந்து அவங்க அண்ணன் யார் என்ன ஏதுன்னு தேட போகும்போது அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான போலீஸ் வந்து கேட்குறாரு, நீ வந்து உங்கள் அண்ணனை பார்க்கணுன்னா நான் சொல்கிற ஆப்ரேஷனுக்கு நீ போகணும்னு. என் அண்ணனை ஒரு தடவையாவது பார்த்தா போகும். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணன் அவங்க அப்பா அறுவடை எடுத்து வெட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருப்பாப்புல. என் அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தினால தம்பி எப்படியோ போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவரும் போகிறாரு. இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலங்கை அப்படின்ற உடனே இந்த மண்ணிலே நிறைய பிரச்சனை இருக்குப்பா அப்படின்லாம் ஒரு டைலாக்ல வரும். சரி, நம்ம அதுக்கு அப்புறம் வருவோம். ஸோ இலங்கையில் ஒரு தீவில் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு இங்கேருந்து கடந்து போன இந்த தீவு மக்கள் எல்லாமே அங்கே அடிமைகளாக கொத்தடிமைகளாக அங்கே ஸ்மக்லர்ஸாக மாற்றப்பட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து தலைவனாக யார் இருப்பான்னா இங்கே விஜய் தேவரகொண்டாவுடைய அண்ணன் தான் அந்த கூட்டத்துக்கே கேங் லீடராக இருப்பார். அவர் எப்படி போனாருங்கிறது அடுத்த ஒரு கதை. இப்போ இவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா ஊருக்குள்ளே ஆண்கள் மட்டும்தான் வரணும், பெண்கள் தீவு விட்டு ஊருக்குள்ளே வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து நிறைய கொத்தடிமைத்தனம், அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷன், அப்புறம் வந்து அதில் ஒரு சின்ன பையன் இப்படின்னு சொல்லி எடுத்து இந்த இடத்துல ஒரு ராஜா வருவான்னு முன்னாடியே சொன்னதை வச்சுட்டு விஜய் தேவரகொண்டா அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. ஊர் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா, அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆச்சா, அதே மாதிரி அவங்க அண்ணனை திருப்பி கூப்பிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையும். இந்த படத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்லாம் ரொம்பலாம் யோசிக்கலாம் வேணாம். சமீபத்தில் வந்து ரெட்ரோ படத்தை தான் திருப்பி உல்ட்டா பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க வேறு ஒரு சென்ஸில். ரெட்ரோ படத்தையே நம்ம ஆளு பெருசாக கொண்டாடலையா, நீ காதலியை போய் பார்க்க போதுன்னா காதலியை மட்டும் காப்பாற்றி கூப்பிட்டுவாயா, அங்கே போய் அவன் கொத்தடிமைத்தனம் பண்ணிட்டு போகிறேன், என்ன பண்ணிட்டு போகிறேன், நீ அதை போய் எதுக்கு பார்க்குற அப்படின்னு நம்ம பேசுவோம். அதில் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு தெரியுமா கஞ்சா குடிக்கி, அதே மாதிரி அந்த கஞ்சா குடிக்க மாதிரி இங்கே ஒரு கஞ்சா குடிக்கிறீங்க. அதே மாதிரி தான் எல்லாமே இங்கே இருக்காங்க. இவங்க வந்து இந்த இடத்துல வந்து என்னென்னா கொத்தடிமைத்தனன்ற இல்லாமல் ஸ்மக்லர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஒரு கூட்டம், இதில் வந்து ஒரு பெட்டு, அதே மாதிரி ஊர் ஆளுகளை பூரா வெட்டி எரிஞ்சிடறாங்க. அசால்ட்டை தூக்கி வெட்டி எரிஞ்சு இலங்கை தீவே ஒட்டுமொத்தமாக கலவர பூமியாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பையாக இருக்கிறவர் நான் யாரை வைக்கிறேன், யாரை நடுறேன், யாரை சுடுறேன்றது நான் தாண்டா முடிவு பண்ணி போலீஸ்காரன் பேசுகிறேன். ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளே பிரச்சனை நடக்குதுன்னா அந்த நாட்டை பற்ற பிரச்சனையை பற்றி அந்த இலங்கை ராணுவம் கண்டுக்காதாடா, செக் போஸ்ட்டில் என்ன நினச்சிலாம் கேட்குறாங்க. இப்படி எதுவுமே லாஜிக் இல்லை. ஆனால் இந்த ரெட்ரோ படத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரெட்ரோ படத்தை நீங்கள் அந்த போர்ஷனை தனியாக எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதோட மிங்கிள் பண்ணதுனால தான் என்னமோ பெருசாக போகல. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கிங்டம் படம் நம்ம பார்த்து பழகின படம். இந்த படத்தில் என்னத்தை புதுசாக இருக்க போகுதுங்கிற ஒரு அயற்சியை ஏற்படுத்திடுச்சு. 2.25 மணி நேரம் போட்டு உட்கார வச்சுட்டு ஒரே காட்சியை முடிச்சிருக்காங்க. அவங்க அண்ணன் சாகும்போதே அடுத்த செகண்ட் அடுத்த காட்சிக்கு நகர்ந்துருக்குன்னு அதுவும் இல்லை. இந்த படத்தில் ஒரு பெரிய ஆறுதல் யார் அப்படின்னா விஜய் தேவரகொண்டாவுடைய அண்ணா நடிச்சிருக்க நடிகர் சத்யதேவோடைய ஒவ்வொரு படங்களுமே வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். சத்யதேவோடைய முகவெட்டு வந்து நல்லாயிருக்கும். நியாயமாக பார்த்தா ஒரு மோஸ்ட் அண்டர் ஆக்டர்னு சொல்லலாம். அவரெல்லாம் வந்து எங்கேயோ எப்படியோ வர வேண்டியவர். அவருடைய நடிப்பு ஒவ்வொரு படங்களுமே ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்கும். இந்த படத்துலையுமே அவர் நல்ல ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துடைய கதைக்களம், இந்த கதை இது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மற்றபடி ரோகிணி வழக்கமான ஒரு அம்மா, கோவக்கார அம்மா, அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக என்னென்னா கிங்டம் படம் எங்களை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ படத்துடைய இன்னொரு வெர்ஷன், அவ்வளோதான். மற்றபடி இது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வேணால் திருப்திப்படுத்தும், கொண்டாட வைக்கும், எல்லாமே பண்ணும். விஜய் தேவரகொண்டாவுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. ரெண்டாவது விஜய் தேவரகொண்டாலாம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஊர் பழைய மாதவன் மாதிரி சாக்லேட் பாய்ங்க. இன்றைக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறதுக்கு 1000 நடிகர்கள் இருக்காங்க. லவ் பண்ணுறதுக்கு தான் எந்த நடிகனும் இல்லை. ஒரு பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு போகிறத விட்டுவிட்டு எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஆக்ஷனுக்கு பரபரப்புன்னு போய் நிற்கணும். லவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நடிகை கிடைக்கலன்னு ஏதோ இருக்கான்னு கொண்டாடினாங்க. இப்படி கொண்டு போய் ஆக்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் திரும்ப நான் அந்த இடத்த யார் போய் ஃபில் பண்ணுவான்னு தெரியல. ஸோ காலம் கருதி சில விஷயங்களை வந்து விஜய் தேவரகொண்டா நல்ல விதமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது. அப்பப்போக்கி சின்ன ஆக்ஷன், சின்ன சின்னடின்னு போனால் அது இன்னும் சிறப்பு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கிங்டம் படம் வந்து ஒரு பெரிய டவுனான ஒரு படம் தான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.